அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் ஏற்பட்ட திடீர் நிலநடுக்கம். 8 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை உணர்ந்த பொதுமக்கள் மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் ஃபேமிலி விசாவில் பிச்சை எடுத்தவர் உட்பட 11 பேர் நாடு கடத்தல். ஸ்பான்சருக்கு மிகப்பெரிய ஆப்பு. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டதாக சற்று முன் செய்தி வெளியாகியுள்ளது. குவைத் நாட்டின் அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நில அதிர்வு கண்காணிப்பு பிரிவு சற்று முன் வெளியிட்ட செய்தியில், குவைத் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் உள்ள மனக்கீஷ் என்னும் பகுதியில் இன்று காலை 10:21 மணிக்கு 3.9 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா சுமார் 8 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாக நில அதிர்வு கண்காணிப்பு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நில அதிர்வுகளை அந்த பகுதியின் சுற்றுவட்டார இடங்களில் வசிக்கின்ற மக்கள் உணர்ந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆக்சுவலி இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா குவைத்துடைய பார்டர் கிட்ட, அதாவது பாலைவனத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட காரணத்தினால் யாருக்கும் எந்தவித ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த தகவல், குவைத்தில் இந்த ரமலான் மாதத்தின் பிச்சை எடுப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது. தினம் தினம் பார்த்தீங்கன்னா குவைத்துடைய காவல்துறை பிச்சை எடுப்பவர்களை கைது செய்து நாடு கடத்தி வருகிறது. இப்போ மசூதியின் வெளியே நின்று கொண்டு பிச்சை எடுத்த 11 பேரை குவைத் காவல்துறை கைது செய்து நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்பியுள்ளது. இந்த 11 பேரில் குழந்தைகளும் அடங்குவார்கள். அதாவது ஃபேமிலியோடு பள்ளிவாசலில் பிச்சை எடுப்பவர்களுக்கு கைதாகியுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் அதிகமானவர்கள் குவைத்திற்கு விசிட் விசா மற்றும் ஃபேமிலி விசாவில் வந்தவர்கள் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இப்போ பிச்சை எடுத்தவர் மட்டும் ஃபிங்கர் வைத்து நாடு கடத்த போவது கிடையாது. அவர் கூட அவருக்கு குவைத் வர விசா கொடுத்த ஸ்பான்சரும் நாடு கடத்தப்பட உள்ளார் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்து வாங்க ஃப்ளைட் உடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 11,600 ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 30 குவைத் தினாருக்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 16,200 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 53 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 14,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 45 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 11,000 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 30 குவைத் தினாருக்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 73 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 36 குவைத் தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 281 ரூபாய் 50 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 950 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 453 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 8 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.